கிமு 240 கிமு 150க்குள் தான் சேரன் செங்குட்டுவனின் காலம் என்பதை சென்ற காணொலியில் உரைத்து முடித்திருந்தோம். அவனுடைய காலத்தை அறிந்த நாம் அவனுடைய களத்தை அறியாமல் போவது தவறல்லவோ? ஆம், இன்று நாம் நமது காணொலியில் சேரன் செங்குட்டுவனின் தமிழக போர்க்களங்களை பற்றி காண இருக்கிறோம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷின் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம். தமிழ் காத்த செங்குட்டுவன் பகுதி 2, செங்குட்டுவனின் தமிழக போர்க்களங்கள். இலக்கியங்களின் வாயிலாக செங்குட்டுவன் மொத்தம் 6 இடங்களில் தமிழகத்தில் போர் புரிந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அவை முறையே வியலூர், கொடுகூர், மோகூர், இடும்பில், நேரிவாயில் மற்றும் இறுதியாக கங்கையாறு. இந்த 6 இடங்களில்தான் சேரன் செங்குட்டுவனின் மிக முக்கிய போர்க்களங்கள் அமைந்திருக்கின்றன. மோகூர் போரின் மூலம் சேரனுடைய ஆதிக்கம் பாண்டிய நாட்டிற்கு சென்றது. நேரிவாயில் போரின் மூலம் சேரனுடைய ஆதிக்கம் சோழ நாட்டிற்கும் சென்றது. மற்ற இடங்கள் ஆன வியலூர் மற்றும் இடும்பில் ஆகிய இடங்களில் புரிந்த போர்களின் மூலம் சேரனுடைய ஆதிக்கம் மொத்த தமிழ் நிலத்திலும் பரவியது. பிறகு கங்கையாருக்கு சென்றது. பிறகு இமயத்திற்கும் எட்டி பறித்தது. இதில் முதலில் மோகூர் போர் என்பது குறித்து நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் கண்டிருக்கிறோம். சேரன் தன் நண்பன் அருகை என்பவனுக்காக செய்த போர்க்களம்தான் இந்த மோகூர் போர்க்களம். மோகூரை ஆண்ட மன்னன் பழையன் என்பவன். பழையன் மாறன் என்று கூட அழைப்பார்கள். அவனுடைய தலமரம் அல்லது காவல் மரம் என்பது வேம்பு. வேம்பு என்பதுடன் இடிக்கிறதல்லவா? ஆம், பாண்டிய மன்னர்களின் எல்லை மன்னராக விளங்கியவர்தான் இந்த பழையன் மாறன் என்று ஆசிரியர்கள் உரைக்கின்றனர். அப்படியாக இந்த மோகூர் பழையனுக்கும் அருகை என்பவனுக்கும் ஒரு சிறிய போர் ஏற்பட்டிருக்கிறது. அதில் அருகை தோற்றுவிட்டார், ஒளிந்து கொண்டார். தன் நண்பனுக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டதே என்பதற்காக மோகூரின் தாக்க முடிவு செய்தார் சேரன் செங்குட்டுவன். ஆனால் மோகூரில் பழையன் மட்டும் செங்குட்டுவனை வரவேற்கவில்லை. வேந்தரும் வேளிரும் ஒன்று முழிந்து சேரனின் வருகைக்காக காத்திருந்தனர். இதை 10 பாடல் வரிகள் கூறுகின்றன. எக்கு துறந்து எழுதரும் கைகவர் கடந்தார் வெல்போர் வேந்தரும் வேளிரும் ஒன்று மொழிந்து மொய்வளம் செருக்கி மொசிந்து வரு மோகூர் வளம்படு குழு நிலை அதிர மண்டி நெய்தோர் தொட்ட செங்கை மறவர் சேரன் செங்குட்டுவனின் வீரர்கள் என்று கூறுகிறது. வேந்தர்களும் வேளிர்களும் மோகூர் பழையனோடு ஒன்று சேர்ந்தனர். ஏனென்றால் சேரன் செங்குட்டுவன் வளர்ந்து வரும் மன்னர். எந்த ஒரு மன்னரின் வளர்ச்சியும் இன்னொருவனுக்கு பிடிக்காது. இது காலங்காலமாக இங்கு வரக்கூடிய விஷயம்தான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து விட்டனர். இருப்பினும் சேரன் செங்குட்டுவனின் வீரத்திற்கு முன்பு அந்த காலத்தில் அவர்களது நிலை ஏற்கவில்லை. இப்பொழுதுதான் நாம் ஏன் சேரன் செங்குட்டுவனின் காலத்தை பார்த்தோம் என்பது முக்கியமாகிறது. சேரன் செங்குட்டுவன் எப்போது வந்தார்? மாந்தரஞ்சேரலும் இளஞ்சேரலும் இறந்த பிறகு வருகிறார். மாந்தரஞ்சேரல் யார்? தலையாலங்கான செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் தோற்றவர். அப்படி என்றால் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு அடுத்த தலைமுறையில் வந்தவர் தான் சேரன் செங்குட்டுவன். பாண்டிய வம்சம் தனது வலிமையை இழந்துவிட்ட காலம். அப்பொழுது வேந்தராக இருக்கக்கூடியவர் சேரன் செங்குட்டுவனிடம் வந்து போரிடும் பொழுது அவருடைய வலி குன்றி இருக்கிறது. சேரன் செங்குட்டுவனுடைய வலி நிரம்பி இருக்கிறது. சேரன் செங்குட்டுவன் போர்க்களத்தில் வென்றான். தன் நண்பனுக்காக ஒரு போர்க்களத்தை புரிந்தான். இருப்பினும் மறைமுகமாக பாண்டிய நாட்டில் தனது ஆதிக்கத்தை பதித்தான் சேரன் செங்குட்டுவன் மோகூர் போரின் மூலம். அடுத்தபடியாக சோழ நாட்டிலும் தன் ஆதிக்கத்தை எப்படி கொண்டு வந்தான் என்பது சுவாரஸ்யமான ஒரு கதை. எப்படி என்றால் சோழனும் சேரனும் மாம மச்சா உறவினர். எப்படின்னு கேட்குறீங்களா? முன்னவே சொல்லியிருந்தோமே, சேரன் செங்குட்டுவனுடைய தாய் சோழன் மணக்கிள்ளி எனும் ஒரு பெண். சேரனுக்கும் சோழனுக்கும் திருமண உறவு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த உறவு. ஆகையால் சேர நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் தொடர்பு இருந்து கொண்டே வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் சோழ நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. தெளிவாக கவனிக்க வேண்டும். சோழ நாட்டில் யார் அரசகட்டில் ஏறுவது என்பது தொடர்பாக 10 மன்னர்களுக்கு இடையே குழப்பம் நேர்ந்திருக்கிறது.
அந்த 10 பேரில் ஒருவர்தான் கிள்ளிவளவன். நாம் அனைவரும் தெரிந்தவர் தான். இந்த கிள்ளிவளவனை எதிர்த்து 9 மன்னர்கள் சதி செய்ய துணிந்தனர். போருக்கு அழைத்தனர். நேரி வாயில் எனும் இடத்தில், அல்லது அதை வாயில் புறம் என்றும் சொல்வார்கள். அதற்கு காரணம் சொல்லும்போது, சோழர் நாட்டின் ஒரு பக்க கோட்டையின் வாயில் புறத்தினில் இந்த போர் நிகழ்ந்தது, ஆகையால் வாயில்புற போர் என்றும் சொல்வார்கள். அந்த போரில் கிள்ளிவளவனுக்கு ஆதரவாக சேரன் செங்குட்டுவன் போரை நடத்தினார். அதில் வெற்றியும் பெற்று சோழ கிள்ளிவளவனை சோழ நாட்டின் பேரரசனாக முடிசூட்டுகிறார் செங்குட்டுவன். இதன் மூலம் சோழ நாட்டிலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருக்கிறார் இவர். இதை பற்றி பதிற்றுப்பத்தின் பதிகம், ஆறாச்செருவின் சோழ குடிக்குரியோர் 9 வீழ வாயில் புறத்திருத்து நிலைச்செருவின் ஆற்றலை அறுத்தவன் என்று கூறுகிறது. சிலப்பதிகாரத்தில் இன்னும் கூட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். படை கதையில் அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடிகள் வரும். அதில் தெளிவாக சேரன் செங்குட்டுவனின் மைத்துனன் தான் இந்த கிள்ளிவளவன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். மோகூர் போர்க்களமும் வாயில் புற போர்க்களமும் தான் சேரன் செங்குட்டுவன் செய்த 2 முக்கியமான தமிழக போர்க்களங்கள். பிறவைகள் யாவும், அந்த வியலூராக இருக்கட்டும், இல்லை என்றில் இடுமிலாக இருக்கட்டும், இவை பற்றிய தகவல்கள் நமக்கு பெரிதாக கிடைக்கவில்லை. ஆகையால் அவற்றை இந்த காணொலியில் குறிப்பிடவும் இல்லை. தமிழகத்தை வென்ற அவனுக்கு தனது முன்னோர்கள் செய்ததைப் போல இமயத்திற்கும் சென்று தனது குடியின் பெருமையை கொடியின் மூலம் நாட்ட வேண்டும் என்ற ஆசை வருகிறது. எனவே சேரன் செங்குட்டுவன் இமயத்திற்கு படையெடுத்துச் செல்லவும் தயாராகிறான். அப்பாடா என்று படையெடுத்து விட்டு வந்தவனுக்கு மீண்டும் ஒரு முறை இமயம் செல்ல வேண்டிய நேரமும் காலமும் அவசியமும் வந்தது. ஆம், சேரன் செங்குட்டுவன் 2 முறை இமயம் சென்றான், 2 முறையும் வென்று வந்தான். அதை குறித்து அடுத்த பகுதியில் காண்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருடனும் பகிருங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.